யோ கொலகாரன்ற நான் கொலை பண்ணி பாத்தியா? ஆமாயா, நான் ஃப்ராடு தான். எதனால? உன்னாலையும் உன் முட்டாள்தனம் கண்டிப்புனாலையும். சின்ன வயசுல கதற கதற ஸ்கூல்ல கொண்டு போவ. இப்போ வரைக்கும் படிப்படும் கதை தான் விட்டுக்கிற. காய்ச்சல்னா ஸ்கூலுக்கு கொண்டு போவ, சூடு வைப்ப, மொட்டை அடிப்ப. நீ சூடு வச்சு கூட ஆடிருக்கீங்க. சயின்ஸ் மட்டும் மேக்ஸ் மட்டும்னு ஊர்ல எல்லாம் கிண்டல் பண்ணும்போது அந்த வழிதான் என்ன தாங்காம இருக்கு. சைக்கிள் கீழே விழுந்தா முதல்ல சைக்கிள் தான் தூக்குவேன். அந்த சைக்கிள் மேல வச்ச 1% என் மேல பாசம் வச்சிருக்கிய. நல்ல வேலை உனக்கு ஒரு குழந்தை பிறக்கல, இல்லையா அதையும் என்ன மாதிரி டார்ச்சர் பண்ணி சாவ வச்சிருப்ப. நானா இன்ஜினியர் சேர்க்க சொன்னேன்? அது வேணாதான் என் கையை உடச்சிக்கிட்ட. அப்பயாவது விட்டியா? அந்த கையோட எக்ஸாம் எழுத வச்ச. ஆனா ஒரு டைம் வச்சு வலி எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கேன். உன் டார்ச்சர் தாங்க முடியாதவையா ஹாஸ்டல்ல போய் சேர்ந்தா. சோத்த வாயில வைக்க முடியாது. என்னைக்காவது அம்மா கையை திருச்சா சாப்பிடலான்னு வந்தா அப்போ கூட எக்ஸாம் எப்படி மார்க் எப்படி தான் கேட்பேன். சாப்பிட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கேன். சினிமாஸ் வந்த உடனே ஃபர்ஸ்ட் உங்க தான் வந்து சொன்னேன். அப்பயே பரவாயில்ல, நீ ஒரு டைம் ட்ரை பண்ணி சப்போர்ட் பண்ணியிருந்தா இதுக்கு இவ்வளோ நிலைமை. அதை விட்டுட்டு யாரோ ஒரு பைத்தியக்காரனை கூட்டு இவனமா தான் ஆக போறேன்னு மனுஷன் நீ. யோ எனக்காக என்ன செஞ்சிருக்க? இப்ப என்ன இந்த இடியே விழுந்தாலும் நான் இன்ஜினியர் ஆகி ஒரு வேலைக்கு சேர்ந்து அந்த கடனை எஜுகேஷன் எல்லாம் அடைக்கணும். பயப்படாது, எப்படியாவது கடனை அடைச்சிக்குவான். யோ நீ சினிமாவில் 99,999 தான் பார்க்குற. நான் ஜெயிக்கிற ஒருத்தனை தான் பார்க்குறேன்.